இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷர்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், டபுள் கோட்டுக்குள்ள ஷர்ட்னு கொடுத்துட்டு B5 டு B11 வரைக்கும் செக் பண்ண சொல்லி கேட்குறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ஷர்ட் வந்து ப்ராடக்ட் உள்ள போயிட்டு செக் பண்ணும். செக் பண்ணிட்டு சம் ரேஞ்சில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷர்ட்ன்ற ஓல் டெக்ஸ்ட் எங்கேயுமே இல்லை. பட் எனக்கு என்னோட கண்டிஷன் எப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள ஷர்ட்னு கண்டெயின் ஆயிருந்தாலுமே எனக்கு வந்து அவுட்புட் வரணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். ஸோ ஷர்ட்னா இப்போ ரெட் ஷர்ட், பிளாக் ஷர்ட், இது வந்து லாஸ்ட்ல வந்து வந்திருக்கு. ஷர்ட்ன்றது லாஸ்ட்ல கண்டெயின் ஆயிருக்கு. எனக்கு எய்தர் ஃப்ரண்ட்ல இருந்தாலும் வரணும், மிடில் இருந்தாலும் வரணும், பேக்ல இருந்தாலும் வரணும். ஸோ ஷர்ட்னு ஃபுல்லா இல்லாம பார்ஷியலா இருந்தாலும் எனக்கு அவுட்புட் வரணும். அப்படி வரும்போது நான் என்ன பண்றேன், இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி இங்க ஒரு ஸ்டார் போடுறேன். டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் இங்க ஒரு ஸ்டார் போடுறேன். ஸோ என்ன பண்ணணும்னா, ஸ்டார்னா என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட்ல என்ன டெக்ஸ்ட் இருக்குன்றது அது தெரியாது, எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கும். பேக்லயும் எண்டிங் டெக்ஸ்ட் என்னன்றது எனக்கு தெரியாது. ஸோ ஷர்ட்ன்றது கண்டெயின் ஆகியிருந்தா எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்கறேன். இப்போ எனக்கு இங்க என்ன வருது, 31 வருது. ஸோ ரெட் ஷர்ட் அண்ட் பிளாக் ஷர்ட், ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணா 31, அதுதான் எனக்கு இங்க ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த ஸ்டார் எது கொடுக்குறோம், ஃப்ரண்ட்ல என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு தெரியாது, பேக்ல என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனாலதான் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஸ்டார் கொடுத்துடுறோம். இப்போ இங்க இருக்க ஷர்ட்னு ஃபுல்லா கண்டெயின் ஆயிருந்தாலும் அவுட்புட் வரும். இந்த மாதிரி பார்ஷியலா கண்டெயின் ஆயிருந்தாலும் என்ன பண்ணும், அவுட்புட் நமக்கு வரும். இதுதான் சம் இஃபோட கான்செப்ட். ஸோ அதர் கான்செப்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம் இஃப்லேயே வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், ஆட் கோட் பண்ணல ஷர்ட்ன்றத இந்த இடத்துல ஆட் கோட் பண்ணாம நான் வந்து ஒரு செல்லை வந்து ரெஃபர் பண்ண போறேன். ஸோ எனக்கு ஆட் கோட் பண்ணியிருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபார்முலால போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் இங்க என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு ஷர்ட் பதிலாக ஷூ வேணும் அப்படின்றத சேஞ்ச் பண்ணணும். நான் இதுவே வந்து ஒரு செல்லை ரெஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துலயே நான் சேஞ்ச் பண்ணனா எனக்கு அவுட்புட் கீழே என்ன ஆகிட்டே இருக்கும், ஃபார்முலால மாறிட்டே இருக்கும். ஸோ அதுதான் எப்படி பண்றதுன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணதுதான் சம் இஃப் ஃபார்முலா தான். நம்மளோட ரேஞ்ச் என்ன கொடுத்துட்டோம், நம்ம கொடுக்குற கண்டிஷன் கிரைட்டேரியா எந்த ரேஞ்சில் செக் பண்ணணுமோ அதை வந்து ரேஞ்சில் பாஸ் பண்ணிடணும். நம்மளோட கிரைட்டேரியா அடுத்து சம் ரேஞ்ச், நம்ம கிரைட்டேரியா ரேஞ்சில் செக் பண்ணணும். எங்க மீட் ஆகுதோ அதுக்கு நேரம் இருக்க சம் ரேஞ்சில் என்ன கொடுத்துருக்கோமோ அதோட அவுட்புட் இங்க ரிட்டர்ன் ஆகும். பட் இந்த இடத்துல கிரைட்டேரியா எப்படி செக் பண்ணியிருக்கோன்றத பாருங்க. ஸோ நான் டைரக்டா வந்து இது எதுவுமே இல்லாம போடுறேன். ஸோ இது எதுவுமே இல்லாம வெறும் C13 நான் அப்படியே வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ C13 நான் செலக்ட் பண்ணதுனால ஷூ எங்க இருக்கோ அதோட அவுட்புட் மட்டும் என்ன வரும், எனக்கு வரும். பட் இந்த கேஸ்லயும் இந்த வாட்ச் பக்கத்துலயும் நான் வந்து ஒரு ஷூன்ற ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு வைக்கிறேன். எனக்கு இதோட நம்பர்ஸ் ப்ராஃபிட் வந்து இங்க எனக்கு சம் ஆகல. நான் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு வந்து ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் என்ன டெக்ஸ்ட் இருக்குன்றது தெரியாது. ஸோ நான் வந்து ஷூனு கண்டெயின் ஆயிருந்தாலும் எனக்கு என்ன ஆகணும், அவுட்புட் வரணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் கோட் பண்ணல, அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, டைரக்டா ஸ்டார்ன்றதை இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்துல கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்டார் கொடுக்கறதுக்கு டபுள் கோட் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் தான் என்ன பண்ணணும், ஸ்டார் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் டெஸ்ட். ஸோ பேக்ல எனக்கு எண்டிங் என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னா அதுலயும் டபுள் கோட் கொடுத்துட்டு நடுவில் வந்து ஸ்டார் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஆனா இதுல பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு எரர் தான் அடிக்கும். ஏன் எரர் அடிக்கும் அப்படின்னா, இந்த C13ன்றது ஒரு கண்டிஷன், இந்த ஸ்டார்ன்றது என்னது, அது இன்னொரு கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் ஒரே செல்லுக்குள்ள ஒரே கிரைட்டேரியாக்குள்ள பாஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், அண்டுன்றதை யூஸ் பண்ணணும். அண்டுன்னு யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ணும், C13ம் அது செக் பண்ணும், நீங்க கொடுத்த ஸ்டாரும் என்ன பண்ணும், செக் பண்ணும். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கும், 32ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு டெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆயிருக்கு, நீங்க சம் ஆகி அவுட்புட் இங்க ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டைரக்டா அவுட் புட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடலாம், ஸ்டார், பேக்லயும் ஸ்டார் கொடுத்துடலாம். பட் இதுல வந்து செல்லை ரெஃபர் பண்றதுனால ஒரு அண்டு மூலியமா தான் என்ன பண்ண முடியும், ஸ்டாரை கொடுக்க முடியும். அதே மாதிரி டைரக்ட் ஸ்டார்ன்றது ஒரு ஆட் கோட் பண்ற ஒரு டெக்ஸ்ட் தானே, ஸோ சிம்பிள் தானே. ஸோ அதனால என்ன பண்ண முடியும், அது வந்து டபுள் கோட்ல தான் கொடுக்க முடியும். டபுள் கோட் இல்லாம கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எடுத்துக்காது. ஸோ இப்போ இங்க பண்ணதே தான் என்ன பண்ண போறோம், இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் வந்து எப்படி டைனமிக்கா இருந்தாலும் எடுத்துட்டு வந்துடும். ஃப்ரண்ட்ல டெக்ஸ்ட் கண்டெயின் ஆயிருந்தாலும் பேக்ல கண்டெயின் ஆயிருந்தாலும் மிடில் இருந்தாலும் எடுத்துட்டு வரும். பட் இந்த கண்டிஷன் என்ன பண்றோம், டெக்ஸ்ட் எண்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் செக் பண்ண போறோம். ஸோ ஃப்ரண்ட்ல ரெட்னு இருக்கணும், பேக்ல வந்து என்ன டெக்ஸ்ட் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி முடிய போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்றோம், டபுள் கோட்குள்ள ரெட்னு கொடுத்துட்டு எண்டில் என்ன பண்றோம், ஒரே ஒரு ஸ்டார் கொடுக்கும். இது என்ன செக் பண்ணா, உங்களோட செல்லுக்குள்ள நீங்க கொடுத்த ரேஞ்சில் உங்களோட ஸ்டார்டிங் டெக்ஸ்ட் என்னவா இருக்கணும், ரெட்டா இருக்கும். பட் ரெட்டோட முடியவும் செய்யலாம், இல்ல ரெட்டுக்கு அப்புறம் என்ன டெக்ஸ்ட் வேணாலும் வரலாம். ஸோ அது வந்து இதுல பிரச்சனை இல்லை, அதுக்காக தான் இங்க ஸ்டார் கொடுத்துருக்கும்.
ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ ரெட் இங்க ஒன்று ரெட் வாட்ச் இருக்கு, ரெட் ஷர்ட் இருக்கு, ரெட் ஹேட் இருக்கு. ஸோ இது மூணுமே நமக்கு என்ன பண்ணோம், இங்க சம் ஆகி 50ன்றது நமக்கு இங்க ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வெறும் ரெட்டு மட்டும் இந்த ஸ்டார் எடுத்துட்டு ஆட் கோட் பண்ணி ஷர்ட் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி ரெண்டையும் கொடுத்தோம். இந்த இடத்துல கொடுத்தோம்னா ரெட்டு மட்டும் எங்கேயுமே கண்டெயின் ஆகவே இல்லை. ஏன்னா ரெட் வாட்ச், ரெட் ஷர்ட், ரெட் ஹேட் மூணுமே இருக்கு, மல்டிபிள் டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும், அவுட்புட் 0 தான் வரும். ஸோ இங்க நீங்க எண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா ரெட்டுன்னு ஸ்டார்ட் ஆகி எண்டிங் டெக்ஸ்ட் என்ன வேணா இருக்கலாம், அதோட அவுட்புட் வரும். ஸோ இதை வந்து நீங்க கட் பண்ணிட்டு பிரிண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் டெக்ஸ்ட் என்ன வேணா இருக்கலாம், எண்டிங் டெக்ஸ்ட் ஷுட் பி ரெட். ரெட்னு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும், இங்க சம் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எண்டிங் டெக்ஸ்ட் எங்கேயுமே என்ன இல்லை, ரெட் இல்லை. இப்போ நான் இந்த ஜாக்கெட் பக்கத்துல ரெட்னு கொடுத்தேன்னா அதோட அவுட்புட் எனக்கு என்ன ஆகும், 50ன்றது இங்க ரிட்டர்ன் ஆகும். புரியுதா? ஸோ நீங்க ஃப்ரண்ட் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்து எடுக்கலாம், பேக் டெக்ஸ்ட்டுக்கு கொடுத்து எடுக்கலாம். பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? இது கிளியரா? இல்லைன்னா டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ வந்து சம் இஃப் பண்ணோம்ல, அதே கான்செப்ட் தான் சம் இஃப்எஸ்ல பண்ண போறோம். சம் இஃப்னா சிங்கிள் கண்டிஷன். அதாவது இப்போ ஷர்ட் வந்து செக் பண்றோம், அதுக்குள்ள ஷர்ட்ன்றது மீட் ஆயிடுச்சுன்னா அதோட ரேஞ்சில் போய் செக் பண்ணிட்டு சம் ரேஞ்சை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் சம் இஃபோடது. பட் சம் இஃப்எஸ்ன்னு வரும்போது மல்டிபிள் கிரைட்டீரியா செக் பண்ணணும். ஷர்ட்டும் செக் பண்ணலாம், ஷூவும் செக் பண்ணலாம், ஹேட்டும் செக் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணி அவுட்புட் வரும். ஸோ இப்போ சம் இஃப்எஸ் வந்து சிங்கிள் கண்டிஷன் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சம் ரேஞ்ச், நம்ம சம் இஃப்ல என்ன பண்ணியிருப்போம், ரேஞ்சை கொடுத்துருப்போம், கிரைட்டீரியா கொடுத்துருப்போம், சம் ரேஞ்சை கொடுத்துருப்போம். பட் இந்த இடத்துல சம் இஃப்எஸ்ன்ற ஃபார்முலா வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம், சம் ரேஞ்சை பாஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நம்மளோட கிரைட்டீரியா வந்து ரேஞ்ச் 1, ரேஞ்ச் 2, ரேஞ்ச் 3 போயிட்டே இருக்க போகுது. மொத்தமா எல்லா ரேஞ்சும் செக் பண்ணிட்டு ஃபைனல் சம் ரேஞ்சை தான் நமக்கு அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால சம் ரேஞ்சை ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துறோம். நம்மளோட ப்ராஃபிட் தான் சம் ரேஞ்ச். இப்போ இந்த இடத்துல கிரைட்டீரியா ரேஞ்ச் 1, கிரைட்டீரியா 1. கிரைட்டீரியா ரேஞ்ச் 1ன்னு வரும்போது நீங்க கொடுத்த கிரைட்டீரியா எதுக்குள்ள போய் செக் பண்ணணும், அதுதான் கிரைட்டீரியா ரேஞ்ச். ஸோ என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் பி காலம், B5ல இருந்து B11 வரைக்கும் நான் இங்க செக் பண்றேன். என்னோட கிரைட்டீரியா 1 என்ன கொடுக்குறேன், ஷர்ட்டை கொடுக்குறேன். ஷர்ட் இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் என்ன டெக்ஸ்ட் வேணா இருக்கலாம். ஷர்ட்ன்றது அந்த செல்லுக்குள்ள கண்டெயின் ஆயிருந்ததுன்னா அது வந்து கவுண்ட் பண்ணிக்கும். 2 ஸ்டார் இல்லாம கொடுத்தனா ஓல் டெக்ஸ்ட் ஷர்ட்டா தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும் ஸ்டார் கொடுத்தனா எண்டிங் டெக்ஸ்ட் ஷர்ட்டா இருக்கும். லாஸ்ட்ல ஸ்டார் கொடுத்தனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டெக்ஸ்ட் வந்து ஷர்ட்டா இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல நான் சிங்கிள் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஷர்ட் வந்து டைனமிக்கா செக் பண்ணும். அந்த செல்லுக்குள்ள ஷர்ட்ன்றது மீட் ஆயிடுச்சுன்னா என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் 1க்குள்ள செக் பண்ணிட்டு சம் ரேஞ்சுக்குள்ள இருந்து அதோட அவுட்புட்டே எனக்கு என்ன பண்ணும், இங்க வந்து சம் பண்ணும். ஸோ இப்போ ஷர்ட்ன்றது இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. ஸோ 2 இடத்துல இருக்கு. இதோட சம்மை நம்ம கவுண்ட் பண்ணா 31 வருது. நம்ம இங்க சம் 31 வருதா? ஸோ இது வந்து சம் இஃப்எஸ்ல சிங்கிள் கண்டிஷன். இப்போ சம் இஃப்எஸ்ல மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ண போறோம். என்னன்னா ப்ராடக்ட் வந்து ஹேட்டா இருக்கணும், சேல்ஸ் பர்சன் என்னவா இருக்கணும், டாமா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்னோட ப்ராடக்ட் சேல்ஸ் பர்சனை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ப்ராஃபிட்டை சம் பண்ண போறேன். ஸோ சேம் கான்செப்ட் தான். நீங்க என்ன பண்ண போறோம், சம் இஃப்எஸ் என்ற ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம், நம்மளோட அவுட்புட் சம் ரேஞ்சை வந்து இங்க பாஸ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல B5ல இருந்து B11 என்னோட கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட், என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 நான் வந்து கொடுத்துட்றேன். கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 கொடுத்தோன்னே நான் என்ன பண்ணிடுறேன், ஆட்ன்றத பாஸ் பண்றேன். இந்த இடத்துல ஆட்ன்னு பாஸ் பண்ணனா இந்த கிரைட்டீரியா 1 இந்த கிரைட்டீரியா ரேஞ்ச் 1க்குள்ள செக் பண்ணும். அகைன் இங்க போயிட்டு என்னோட டாம்ன்றது செகண்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன செக் பண்ணும், ஆட்ன்றது ஃப்ரண்ட்ல என்ன வேணா இருக்கலாம், பேக்ல என்ன டெக்ஸ்ட் வேணா இருக்கலாம், டைனமிக்கா இருக்கலாம். பட் இந்த இடத்துல டாம்ன்றது ஃபுல்லா கண்டெயின் ஆயிருக்கும். ஸோ டாம்ன்றது ஃபுல்லா கண்டெயின் ஆயிருந்தா தான் எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இந்த கிரைட்டீரியா 2 கிரைட்டீரியா ரேஞ்ச் 2க்குள்ள செக் பண்ணும், C5ல இருந்து C11. இந்த ஹேட்ன்றது B5ல இருந்து B11 செக் பண்ணும். ரெண்டுமே மீட் ஆனா மட்டும்தான் சம் ரேஞ்ச் வரும். ஏதர் எதனா ஒன்று மீட் ஆனா கூட அவுட்புட் வராது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஹேட்ன்றது எங்க இருக்கு, டாம்ன்றது எங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல டாம் ஹேட் இருக்கு. ஸோ இந்த இடமும் செக் பண்ணா 23. சாரி, ஏதோ தப்பாய், டாம் டாம்
நான் வாய்ஸ் கேட்கல நானா. இல்ல ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே ஓகே. ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் இருந்ததுனால நமக்கு அவுட்புட் வரல. ஸோ டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23ன்றது அவுட்புட் வந்திருக்கா. ஆட்ன்றது இங்கே கண்டெய்ன் ஆயிருக்கு, இங்கேயும் ஆட் கண்டெய்ன் ஆயிருக்கு, இங்கேயும் டாம் இருக்கு, இங்கேயும் டாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 இங்கே 13 ரெண்டுமே சேர்த்து 23. ஏன் எனக்கு ஃபர்ஸ்ட் வரல அப்படின்னா இந்த டாமுக்கு முன்னாடி என்ன இருந்தது, ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அதனால தான் எனக்கு என்ன ஆச்சு, இந்த 10ன்றது வரல, வெறும் 13 மட்டும் வருது. ஸோ இந்த டாமுக்கு முன்னாடி ஸ்பேஸை நீங்க எரேஸ் பண்ணிடணும். ஏன்னா ஃபார்முலால பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸை கூட என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஸ்பேஸ் எதனா இருந்தா கூட அது உங்களுக்கு வந்து எரர் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஆட்டை வந்து ஆட் கோடா பண்ணாம டைரக்டா இந்த செல்லை ரெஃபர் பண்ணும் ரெண்டுமே. ஓகேவா? ஸோ டாமுக்கு என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து செல்லை ரெஃபர் பண்ணிடலாம். ஏன்னா டாம் வந்து எனக்கு ஃபுல்லா கண்டெய்ன் ஆகணும். அதனால இந்த செல்லை வந்து நான் டைரக்டா இப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். பட் ஹேட்னு வரும்போது இந்த இடத்துல வந்து நான் செல்லை ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட் டெக்ஸ்டும் பேக் டெக்ஸ்டும் எனக்கு வந்து என்ன பண்ணணும், டைனமிக்கா செக் பண்ணணும். அதுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸ்டார் கொடுக்கணும். ஸ்டார் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், டபுள் கோட்குள்ள ஸ்டார் கொடுக்கணும். நீங்க ஆட் டெக்ஸ்டா பண்ணியிருந்தீங்கன்னா, ஆட் கோட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்க வந்து ஒரு டபுள் கோட்குள்ள ஸ்டார் பக்கத்துல டெக்ஸ்ட் வந்து கண்டெய்ன் ஆயிடும். பட் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட D13ன்றது செல்லை ரெஃபர் பண்ணிட்டோம். பட் எனக்கு ஒரு ஸ்டார்ன்ற ஒரு சிம்பிள் வந்து உள்ள ஃபார்முலாக்குள்ள இருக்கணும். அதை நான் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டபுள் கோட்குள்ள தான் பண்ணணும். பட் இது ரெண்டுமே எனக்கு என்ன, டபுள் கண்டிஷன் வந்து ஒரே கிரைட்டீரியாக்குள்ள வருது, ஒரே செல்லுக்குள்ள வர்றதுனால என்ன பண்றேன், இந்த இடத்துல அண்டுன்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்றோம். ஸோ அண்டை யூஸ் பண்ணி எல்லா ஃபார்முலாலையும், இந்த ஃபார்முலான்னு இல்லை, எல்லா ஃபார்முலாலையும் இந்த கிரைட்டீரியாக்குள்ளே மல்டிபிள் அண்டு மூலியமோ மல்டிபிள் செல்லையோ மல்டிபிள் டெக்ஸ்டையோ என்ன பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு செல்லை ரெஃபர் பண்ணியிருக்கோம் கிரைட்டீரியால. இந்த கிரைட்டீரியா இங்க மட்டும் ஆட் மட்டும் தான் இருக்கு. பட் எனக்கு டைனமிக்கா செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் வேணும். அதுக்காக அந்த ஸ்டாருக்காக டபுள் கோட் கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்டாருக்கும் இந்த செல்லுக்கும் ரெண்டுமே செக் பண்றதுக்காக தான் இந்த அண்டு வந்து இங்க பாஸ் பண்ணும். ஓகேவா? இந்த இடத்துல இப்ப நான் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், சேம் அவுட்புட் தான் வரும். ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், ஆட் கோட் பண்ணதை அப்படியே செல்ல ரெஃபர் பண்ணி இங்க எடுத்திருக்கேன். இது கிளியரா?